இந்த வீடியோவில் 2025 மேட் என்எம்எம்எஸ் மேட் 2025 கேட்ட கொஸ்டினோட ஆன்சரில் 36வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். வழிமுறை வினாயின் 36 to 37 கொடுக்கப்பட்டுள்ள வரிசை அமைப்பை புரிந்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. இங்கே பாருங்கள், ஒரு இதுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொஞ்சம் கேட்டிருக்காங்கன்னா, வலது முனையிலேருந்து 11வது குறியீட்டிற்கு வலதுபுறம் 5வது இடத்தில் இருப்பது என்னன்னு கேட்குறேன். முதல்ல வலது முனையிலேருந்து 11வது குறியீட்டுக்கு போவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11வது குறியீடுன்றது 7. அங்கேருந்து என்ன கேட்டிருக்கேன், 5வது இடத்துக்கு வலதுபுறம் போகணுமா. அங்கேருந்து 1 2 3 4 5 5வது விட 2, அப்போ 2 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து 37க்கு வாங்க. கொடுக்கப்பட்ட வரிசையில் உள்ள அனைத்து எண்களும் நீக்கப்பட்ட பின்பு மீதமுள்ளவற்றில் நடுவில் இருப்பது என்னன்னு கேட்டுறேன். முதல் நம்பரை பூரா எடுத்துகிட்டு லெட்டர் மட்டும் எழுதுனோம்னா இது வரும். ஏ, அட்டு, இசட்டு, பெர்சன்டேஜு, டிவிஷனு, பிஆர், கியூ, ஸ்டாரு, ஒய்பின்னு வரும். இந்த நம்பரை பூரா எடுத்துட்டோம்னா இதில் என்ன கேட்குறேன், நடுவில் வர்றது என்னான்னு கேட்குறேன். அப்போ மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குது பாருங்கள். மொத்தம் லெட்டர் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 லெட்ரு. 11 லெட்டரில் 5 லெட்டர் ரைட் அண்ட் லெஃப்ட்டு விட்டுருங்க. 5 இங்கிட்ட ஒரு 5 விட்டுரு, இடையில விட்டுட்டோம். 5 விட்டுட்டோம்னால பி மட்டும்தான் இடையில நிற்கிது. அப்போ பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. 38க்கு வாங்க. 38ல் 28-6-25-5-4 என்ற சமன்பாட்டை நிறைவு செய்யும் குறியீடு. இந்த குறியீட்டெல்லாம் போட்டால் இந்த 2 கிடைக்கும் நமக்கு. அப்போ இதில் பாட்மாஸ் ரூல்னு ஒரு ரூல் இருக்குது. பாட்மாஸ் ரூலை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல ப்ராக்கெட்டை தான் செய்யணும், அடுத்து ஆஃப் செய்யணும், அடுத்து டிவிஷன் வகுத்தல் செய்யணும், அடுத்து மல்டிப்ளிகேஷன் செய்யணும், பெருக்கலை செய்யணும், அடுத்து அடிஷன் கூட்டல் செய்யணும், அடுத்து சப்ட்ராக்ஷன். திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல ப்ராக்கெட்டை தான் கால்குலேட் பண்ணணும், அடுத்து ஆஃப் அப்படின்றத கால்குலேட் பண்ணணும், அடுத்து டிவிஷன் வகுத்தலை பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் அடுத்து அடிஷன் கூட்டல் பண்ணணும், அடுத்து கழித்தல் பண்ணணும். இந்த வரிசையில் தான் செய்யணும். இப்போ முதல்ல நம்ம இந்த 3வது மட்டும் எடுத்துனேன். இது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி தான் பார்க்கணும், வேறு வழி இல்லை. இப்போ 3வது மட்டும் நான் செக் பண்ணுறேன் பாருங்கள். 3வது என்னென்னா மைனஸ் போடணும். 28 -6 இன்ட்டு 25 டிவைடு 5 ப்ளஸ்ஸு 4. இந்த 3வது இதை நான் போடுறேன். இப்போ இதில் பாருங்கள், பாட்மாஸ் ரூல் படி முதல்ல எதை கணக்கு பண்ணணும்னா இந்த வகுத்தல் பண்ணணும். 25/5 முதல்ல பண்ணால் அது என்ன இருக்கும், 5 வரும். அதுக்கடுத்து பாட்மாஸ் ரூல் படி ஆஃபில் டிவிஷன் பண்ணிட்டோம். மல்டிப்ளிகேஷன் பாருங்கள், மல்டிப்ளிகேஷனில் என்ன இருக்குது, ஆரஞ்சு 30, அடுத்து 30 பண்ணணும், ஆரஞ்சு 30. அப்போ 28 - 30. அடுத்து அதுக்கடுத்து என்ன செய்யணும்னா அடிஷன், அதுக்கடுத்து தான் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா. அப்போ இங்கே பாருங்கள், அடிஷன் சப்ட்ராக்ஷன். இப்போ 28லேருந்து 30 கழிச்சா என்ன இருக்கும், -2 +4 +2 வரணும். ஓகேங்களா. இந்த ஆர்டரில் தான் பண்ணணும். இப்போ அடிஷன் நீங்கள் இல்லடிப்படி கூட்டுங்க. 28 அடிஷன் தானே ஃபஸ்ட்டு பண்ணணும். இந்த 28 4 கூட்டுங்க, 32. 32 - 32 - 30 2 தான் ஆன்சர். இப்போ திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். இதில் முதல்ல அந்த சிம்பிள், எல்லா சிம்பிளும் நீங்கள் செக் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ 3வது எடுத்து நான் செக் பண்ணுறேன், தான் கரெக்டாக நான் 28 - 6 இன்ட்டு 25 டிவைட் பை 5 + 4 போட்டால் இப்போ முதல்ல டிவிஷன் செய்யணும். 25 டிவைட் பை 5 5. அடுத்த மல்டிப்ளிகேஷன் எது, ஆரஞ்சு 30. 28 - 30 +4 இருக்குது. இதில் முதல்ல அடிஷன், அப்புறம் தான் சப்ட்ராக்ஷன். அடிஷன்னா இந்த 28 4 கூட்டுங்க. 28 4 32. 32 போட்ட முன்னாடி -30. 32 30 2 தான் ஆன்சர். ஓகே, கரெக்டான ஆன்சர் 2 வந்துருச்சு. அதனால் இந்த 3வதுல உள்ள சமன்பாடு தான் கரெக்டான சமன்பாடு. இந்த பாட்மாஸ் ரூல் தான் இதில் யூஸ் ஆகிருக்கு. அதனால் நீங்கள் வரிசையாக வேகமாக செக் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா. அதனால் 2 3 செக் பண்ணியே பார்க்கணும், எது கரெக்டாக ஆன்சர் வருதோ அதான் கரெக்டு. அதனால் வேகமாக பண்ணி பார்க்கணும். 39 வாங்க. A * B = A × B. A * Bனா ஏயும் பியும் பெருக்கணும். A-Bனா ஏயும் பியும் டிவைட் பண்ணணும், வகுக்கணும். எனில் இதுக்கு என்ன ஆன்சர்னு கேட்குறாங்க. 24 ஸ்டார்னா 24 7 பெருக்கணும். 24 7 பெருக்கணும் 168. அது ஆஷ்னா டிவைட் பண்ணணும். அடுத்து 48 8 ஆஷ்னா என்ன, டிவைட் 48 8 டிவைட் பண்ணால் 6.
அதுக்கடுத்து என்ன வருதுன்னா 168. இதை பாருங்கள், 168 பை டேஷ்னா டிவைட் பண்ணோம்னா 128 பை 6 வருது. டிவைட் பண்ண 28. திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், 24 ஸ்டார் 7னா பெருக்குங்க 168. 48 8 ஆஷ்னா டிவைட் பண்ணிக்கங்க 6. இப்போ 168யும் 6க்கு ஆஷ் போட்டிருக்கா டிவைட் பண்ணணும். 168 6 டிவைட் பண்ணால் 28 தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், இதில் 40ல் ப்ளஸ்ஸு மற்றும் வகுத்தல் இடம் மாறுகிறது. மேலும் 3 மற்றும் 6 இடம் மாறுகிறது எனில் சரியான சமன்பாடு என்ன? முதல் சமன்பாட்டில் பாருங்கள், 3 6 இடம் மாறுதான். அப்போ 6ன்ற இடத்துல 3 போட்டேன். 1ஆம் சமன்பாடு பாருங்கள், 1ஆம் சமன்பாட்டில் இங்கே பாருங்கள், 3ன்ற இடத்துல 6 ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இதில் வந்து மொதலை பார்க்குறேன் 6 3 டிவைடு 6 + 3 அதான் எடுத்து எழுதிருக்கேன். 6 + 3 டிவைட் 2 ஈக்குவல் எழுதிக்கிட்டு 6 வந்து 3ஆக மாறிடுது. இந்த ப்ளஸ் வந்து வகுத்தலாக மாறிடுது, 3 வந்து 6ஆக மாறிடுது. அப்போ 3 வகுத்தல் 6 ப்ளஸ் இந்த வகுத்தல் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடுது. +2 அப்படியே இருக்குது. இப்போ 3 6ஆல் வகுத்தா 1/2 வரும், +2. இது ஆன்சர் இல்லை. ரெண்டாவதை பாருங்கள், ரெண்டாவது என்னன்னா என்ன இருக்குது? ரெண்டாவது 3 + 6 டிவைட் 2 = 4ன்னு இருக்கா? அப்போ 3 என்ன ஆக போகுது? 6ஆக மாறிடுச்சு. 6 வந்து 3ஆக மாறிடுச்சு. ப்ளஸுக்கு வகுத்தலை போட்டுட்டேன், இந்த வகுத்தலுக்கு ப்ளஸ்ஸை போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், 6 டிவைடட் பை 3 2 + 2 4 ஆயிடுச்சு. ஒரு ஒன்றுமே இல்லை, முதல்ல எடுத்து எழுதியிருக்கேன். ரெண்டாவது எடுத்து இல்லாமல் டைரெக்டாக ஆன்சருக்கு போயிட்டேன். இந்த ரெண்டாவது பாருங்கள், 3க்கு பதிலாக 6 போட்டாச்சு, இந்த ப்ளஸுக்கு பதிலாக வகுத்தல் போட்டாச்சு, 6க்கு பதிலாக 3 போட்டாச்சு. புரியுதுங்களா? வகுத்தல் ப்ளஸ் போட்டாச்சு, 2 அப்படியே இருக்குது. 6 டிவைடட் பை 3 6 3 2 2 + 2 4 ஆன்சர். அதுதான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர் வந்துருச்சு. அதனால் ரெண்டாவது சமன்பாடு தான் கரெக்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் NMMS வீரவணன். உங்களுக்காக இன்றைக்கி இந்த சேனலை உருவாக்கியிருக்கேன். திரும்ப பாருங்கள், நல்ல எக்ஸாம் எழுதுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கடின உழைப்பு கொடுத்தீங்கன்னா மாதம் 1000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். 12th வரைக்கும் பிரயோஜனமாக பயன்படுத்தலாம். கடின உழைப்பு கொடுத்து படிங்க, வெற்றி நிச்சயம். விடாமுயற்சி கொடுங்க, விடாமுயற்சி கொடுத்தா வாழ்க்கையில் எப்பயும் ஜெயிச்சலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் NMMS வீரவணன். தேங்க்ஸ்.